ஹாய் அம்மாவின் அஞ்சரை பெட்டியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பலாவர கொழுக்கட்டை. தேவையான பொருள் 4 மணி நேரம் ஊற வச்ச புழுங்கல் அரிசி, துருவிய தேங்காய், 1 கொத்து கருவேப்பிலை, 4 வரமிளகா, 1 பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்குனது. அரிசியோட அளவு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் துருவிய தேங்காய் எடுத்துக்கணும். நான் இங்கே 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதனால் நான் 2 டம்ளர் துருவிய தேங்காய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு கல்லுப்பே சேர்த்துக்கலாம். சேர்த்து கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு அரைச்சி எடுத்துக்கணும். இதோட பக்குவம் பார்த்திங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாகவும் இருக்கணும். இதுதான் சரியான பக்குவம். இப்போ இந்த மாவை உங்களுக்கு தேவையான ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். நான் இங்கே ஓவல் ஷேப்பில் உருட்டி எடுக்கிறேன். ஏன்னா இந்த கொழுக்கட்டையோட பேர் பலாவர கொழுக்கட்டை. பலாப்பழத்தில் இருக்கும் இல்லையா அந்த விதை, அந்த ஷேப்பில் இருக்கிறதுனால இந்த கொழுக்கட்டைக்கு இந்த பேர். இதை உங்களுக்கு குட்டி குட்டியாக உருட்டி நம்ம இட்லி தட்டில் வச்சு அவிச்சு எடுத்துக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த இட்லி தட்டை எடுத்து வச்சு மூடி போட்டு மூடிக்கலாம். இதோட வேகிற டைம் பார்த்திங்கன்னா 15 நிமிஷம். இந்த 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதோட எப்படி வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுனா தொடும் பொழுது கையில் ஒட்டாமல் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பக்குவம் இருந்தாலே கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. நறுக்கிக்கிட்டு தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்: எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் வரமிளகா, 1 பிடி கருவேப்பில்லை, நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் குட்டி குட்டியாக, அது எல்லாத்தையும் சேர்த்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த கொழுக்கட்டையை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இதை நம்ம எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இது சில பேர் சக்கரை தொட்டும் சாப்பிட்டுக்குவாங்க. மறக்காமல் அம்மாவின் அஞ்சரை பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.